सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा. श्री गुरुभ्यो नमः. ஸ்ருதி சூக்தி மாலா நம்ம 60வது பக்கத்துல இருக்கோம். அந்த ஸ்லோக சங்கையானது 34வது சங்கை. அதாவது பகவத் சப்தம் ஈஸ்வரனைத்தான் சொல்லக்கூடியதாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு பிரமாணம் காண்பிக்கக்கூடிய ஸ்லோகம். அதர்வண வேதத்திலிருந்து எடுத்து இந்த பகவத் சப்தமானது பரமேஸ்வரனை தான் சொல்றது அப்படிங்கறத வரிசையா சொல்லிட்டு வர்றார். மகாதேவாதி சர்வ சப்தங்களும் அந்த பரமேஸ்வரன் தான் சொல்லக்கூடியதாக இருக்கு அப்படின்னு. நான் அந்த ஸ்லோகத்தை ஒரு தடவை சொல்லி விடுறேன், அதுக்கப்புறம் இந்த 60வது பக்கத்துக்கு வரேன். ஆதர்வணாக மதன சாசன நிர்புர்வாணா நாமானி நாம பகவானிதி தே நிராகுஹு அத்யாஸ்ரமோபனிஷத் ஆக பகேஸ்வர த்வாம் நைகண்டுகாஷ்ச பகவந்த முஷந்தி பூஜ்யம். அதாவது ஆசர்வணாகங்கிறது அசர்வண வேதத்தை படிக்கிறவர்கள், அதாவது அசர்வ வேதிகள். அதாவது அவளுடைய உபனிஷத்திலே ஈஸ்வரனுடைய நாமாக்களை வரிசையா நிர்வச்சனம் பண்ணிட்டு வந்திருக்கு. அதாவது மகாதேவாதி நாமங்கள். அச கஸ்மாதுச்சதே மகாதேவஹா அப்படின்னு, மகாதேவன் ஏன் பேரு சுவாமிக்கு அப்படின்னு கேள்வி. யஹா சர்வான் பாவான் பரித்யஜ்ய ஆத்மஜான யோகைஸ்வர்யே மகதி மஹீயதே தஸ்மாதுச்சதே மகாதேவஹா அப்படின்னு வரிசையா அந்த பதங்களுக்கு அர்த்தம் சொல்லிட்டு வருது. அப்படி சொல்லிட்டு வரச்ச அத கஸ்மாதுச்சதே பகவான், ஏன் பகவான் அவர் சொல்றது அப்படின்னு கேள்வி. எஸ் சர்வான் பாவான் நிரீக்ஷதி ஆத்மஜானம் நிரீக்ஷயதி யோகம் கமயதி தஸ்மாதுச்சதே பகவான் அப்படின்னு அதுக்கு பதில். அவர் எல்லாத்தையும் பாக்குறாராம், ஆத்மஜானத்தை கொடுக்கறாராம், நல்ல யோகத்தை கொடுக்கறாராம், அதனால பகவான் அப்படின்னு பேருன்னு சுவாமிக்கு பகவான்னு பேரு வரத்துக்கு காரணம் சொல்லியிருக்கு. அதே மாதிரி அத்தியாஸ்ரமோபனிஷத் ஆக பகேஸ்வரத்வாம் அப்படின்னு இருக்கு. அது என்னது அப்படின்னு கேட்டா, அத்தியாஸ்ரமிபிய பரமம் பவித்ரம் புரோவாச்ச சம்யக்கு ரிஷி சங்க ஜுஷ்டம் அப்படின்னு இதுல வருது. இதுல ஸ்வேதாஸ்வதர உபனிஷத்துல அங்கே அத்தியாஸ்ரம அதிகாரிணம் பிரதி வச்சனாத் அத்தியாஸ்ரமோபனிஷன் நாமதேயா. இந்த அத்தியாசிரமிபியங்கிற ஒரு பதம் வந்ததுனாலே அதிசயம்னா உயர்ந்த ஆசிரமம், அந்த ஆசிரமத்தை அத்தியாசிரமின்னு சொன்னதுனாலே இந்த உபனிஷத்து இந்த அத்தியாசிரம உபனிஷத்துன்னு சொல்லப்பட்டிருக்கு. இங்கே மந்திரோபனிஷத்து அங்கேயும் ஒன்னதான் பகவான்னு சொல்லிருக்கு. நைகண்டுகாஷ்ச பகவந்தம் பூஜ்யமுஷந்தின்னு இருக்கு. அதாவது பல இடத்திலே பகவான் அப்படிங்கிறது பரமேஸ்வரனுக்கு நாமதேயமாக நிகண்டுகள்லையும் சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றார். தத்ர பகவான் பகவான் இதி சப்தः விருத்தைः பிரயுஜ்யதே பூஜ்யः இதி நிகண்டுஹு அப்படின்னு ஒரு வாக்கியத்தை எடுத்திருக்கார். அதுக்கு அப்புறம் தான் நம்ம இந்த இது வருது. நமஸ்தே அஸ்து பகவதः அதீஹி பகவோ பிரம்மா இத்தியாதி ஸ்ருதிஷ்வபி பகவத் சப்தः பூஜ்யே பிரயுஜ்யதே. இப்ப நமஸ்தே அஸ்து பகவதஹான்னு இருக்கு, நமஸ்தே அஸ்து பகவஹ அப்படியும் வருது. அதீஹி பகவோ பிரம்மேத்தின்னு உபனிஷத்துல வருது. இதெல்லாம் இந்த பகவத் சப்தத்துக்கு பிரயோகம் பண்ணிருக்கே, இது பூஜ்யர்
அதாவது பூஜைக்கு உரியவர் அப்படிங்கிற உயர்ந்த ஒரு மதிப்புக்கு உடையவர்ங்கிற அர்த்தத்துல வந்திருக்கு. தத்திதாந்த பிரதிரூபக பகவத் சப்தः யத்யபி ஸ்ருதிஷு நிகண்டுஷு ச பூஜ்ய மாத்திரே பிரயுஜ்யதே. இந்த பகவான் சொன்னா பகசப்தத்துக்கு மேல ஒரு மது பிரத்யம் வச்சு அதனால இந்த மதுபந்தம் மாதிரி தெரியறது. ஆனா இது அந்த மாதிரி எடுத்துக்கணுங்கிறது அவசியம் இல்ல. தத்திதாந்த பிரதிரூபகம் வியாக்கரணத்துல இத பிரதிரூபகம்னு சொல்லுவா. அத மாதிரி தெரியறது, ஆனா அதுவே இல்ல. இது ஒரு அவ்யுத்பன்ன சப்தம். பார்க்கறதுக்கு அது ஒரு சுபந்தம் மாதிரி இருக்கும், ஆனா சுபந்த பிரதிரூபகம்னு சொல்லுவா. அஸ்தி க்ஷீரா அப்படின்னு பிரயோகம் பண்ணுவா. அந்த இடத்துல அஸ்தின்னு சொன்னா ஏதோ திகந்த பதம் மாதிரி தெரியறது, ஆனா அப்படி இல்லை, அஸ்தின்னு ஒரு அவ்வியம். அந்த மாதிரி தத்திதாந்த பிரதிரூபகமாக இந்த பகவத் சப்தம் தெரியுது. அதுக்கு அர்த்தம் பூஜ்யா அப்படிங்கிற அர்த்தம் இருக்கு. இருந்தாலும் வாங் மன காய நிமித்த ஸ்துதியோக பிரமாண லட்சணாயாக பூஜாயாக துவச்சேஷித்வஸ்ய வக்ஷ்யமானத்வாத் துவயி முக்கியாவிருத்தியா பகவத் சப்தோ வர்த்ததே. ஒரு சந்தேகம் படலாம், பகவான்னா என்ன? பூஜைக்கு உரியவர், அவ்வளவுதான் அர்த்தம். நீங்க இப்ப நிகழ்வு எல்லாம் காமிச்சா அப்படிதான் தெரிஞ்சுது. அது பரமசிவன் தான் அப்படின்னு எப்படி தெரிஞ்சது அப்படின்னு கேள்வி வரும். இதே கேள்வியை இங்க கேட்டு பதில் சொல்றார். ஆமா, பூஜைக்கு தகுந்தவர் யாரு அப்படின்னு கேட்டா, வாக்குனாலையும் மனசுனாலையும் காயத்தினாலையும் ஸ்தோத்திரங்கள்லாம் பண்ணி அதனால பண்ணக்கூடிய பூஜையானது எந்த பூஜையா இருந்தாலும் அதுக்கு சேஷியாக இருப்பவர் நீதான் அப்படின்னு சொன்னதுனாலே, மேல்கொண்டு ஸ்லோகத்திலே அதை சொல்றதுனாலே பூஜ்யனாக இருக்கிறவர் பரமேஸ்வரன் தான் அப்படின்னு சித்தமாறுது சொல்றார். முக்கிய விருத்தியா பகவத் சப்தம் பரமேஸ்வரனைத்தான் சொல்லக்கூடியதாக இருக்கும். அந்நியத்திர துவசன்னிகர்ஷவசாத் வர்த்ததே இது ஹிருதயம். அப்ப மத்த இடத்துலயும் பகவான் பிரயோகம் இருக்கே, பரமேஸ்வரனை மாத்திரம் தான் பகவான் சொல்றான்னு இல்ல, இன்னும் மத்த இடத்துலயும் பகவத் சப்த பிரயோகம் இருக்கேன்னு கேட்டா அமுக்கிய விருத்தியா, அதாவது துவத் சன்னிகர்ஷவசாத் உன்னோடு சம்பந்தம் இருக்கிறதுனாலே லக்ஷணையா அந்த பகவத் சப்த பிரயோகம் ஏற்படுறது. இப்ப கங்கா சப்தம் கங்கா நதியை சொல்லும் போது முக்கிய விருத்தி, ஆனா கங்கா தீரத்தை சொல்லும் சில இடத்துல கங்காயாம் கோஷகா கங்காயாம் கிருதம் அப்படின்லாம் சொன்னா கங்கா தீரத்திலேயே பக்கத்திலே இருக்குன்னு. அப்ப அந்த இடத்துல முக்கியார்த்தத்தோடு ஒரு சன்னிகர்ஷம் சமீபத்துல இருக்குங்கிற காரணத்தினாலே அந்த கங்கா சப்தத்துக்கு பிரயோகம் ஏற்படுறது. ஆக அது முக்கியார்த்தம் இல்லை. அந்த மாதிரி பாக்கறச்சே பகவத் சப்தத்துக்கு முக்கியார்த்தம் பரமேஸ்வரன் தான். அந்த பரமேஸ்வரனுக்கு நெருங்கினதாக இருக்கிற காரணத்தினாலே மற்ற தேவதைகள் விஷயத்திலும் இந்த பகவத் சப்தத்துக்கு பிரயோகம் ஏற்படுறது. இதுதான் சொல்றாரு, அந்நியத்திர துவத்சன்னிகர்ஷவசாத் வர்த்ததே இது ஹிருதயம். தஸ்மாத் ஷாட்குண்யம் வா ஞான வைராக்யே வா பூஜ்யத்வம் வா யத்யத் பகவத் சப்தவாச்சிய குணஜாதம் அஸ்தி தத் சர்வம் பரமேஸ்வரே வர்த்ததே. அதாவது ஷண்ணாம் பக இதீரணான்னு ஸ்லோகத்தினாலே இந்த ஐஸ்வர்யசிய சமக்ரசிய சம்பூர்ணமான ஐஸ்வர்யம் இத்தியாதி 6 குணங்களை சொல்லி, 6 குணங்கள் யாரிடத்துல நித்தியமாக இருக்கோ அவர்தான் பகவான் அப்படின்னு சொன்னாலும் சரி, அல்லது ஞானம் வைராக்கியம் இது ரெண்டும் யாரிடத்துல இருக்கோ அவர்தான் பகவான் அப்படின்னு சொன்னாலும் சரி, யாரு பூஜைக்கு உரியவரா இருக்காரோ அவர்னு சொன்னாலும் சரி, எப்படி அர்த்தம் சொன்னாலும் சரி, இந்த பகவத் சப்த வாச்சியமான குணங்கள் எல்லாமே பரமேஸ்வரனிடத்துல இருக்கு. ஆகையாலே பகவத் சப்தத்துக்கு பரமேஸ்வரன் தான் முக்கியார்த்தம்னு சொல்லலாம். யத்யத் பகவத் சப்த வாச்சிய குணஜாதமஸ்தி தத் சர்வம் பரமேஸ்வரே வர்த்ததே. இதுக்கு மேல ஒரு கேள்வி கேட்கிறார். தனு அதாபி யத் பாத நகாவசிஷ்டம் ஜகத் விரிஞ்சோபஹிருதார்ஹணாம்பஹ சேஷம் புனாத்யன்யதமோ முகுந்தாத் கோ நாம லோகே பகவத் பதார்த்தः இதி முகுந்தே ஏவ பகவத் சப்தவாச்சியத்வஸ்ய குணஜாதஸ்ய வித்யமானத்வாத் குணசாமக்ரிய கத்வ லக்ஷணம்
அதிவியாப்தம் இது சேதி. இப்ப சொன்னதுல பகவத் சப்தத்தால எந்த குணம் சொன்னாலும் அத்தனை குணமும் பரமேஸ்வரனிடத்துல இருக்கு, அதனால அவர் தான் பகவத் சப்த வாச்சியம்னு சொன்னீங்களே. ஆனா அதுக்கு விரோதமா வேற ஒரு பிரமாணம் கிடைக்கிறது. இது பாகவதம். அதாவது யத்பாத நகாவசிருஷ்டம் ஜகத் விரிஞ்சோபஹிருதார்ஹண அம்பஹா சேஷம் புனாத்யன்யதமஹா. அந்யஹாங்கிற அந்நியதமஹா முகுந்தாத் கோ நாம லோகே பகவத் பதார்த்தா. அதாவது மகாவிஷ்ணுடைய பாதநகம் பட்ட ஜலம், விரிஞ்சன்னா பிரம்மா தன்னுடைய கமண்டலு வச்சுட்டு இருக்கக்கூடிய அர்ச்சனைக்காக அதாவது பூஜைக்காக வச்சுட்டு இருக்கக்கூடிய ஜலம், அதாக்கம் பரமேஸ்வரனுடைய தலையில விழுந்து கங்கா தானே. இந்த கங்கைங்கிறது விஷ்ணுவுடைய பாதத்திலேருந்து வந்தது, பிரம்மாவுடைய கமண்டலுல இருக்கு. அந்த கமண்டலுல இருந்து பரமேஸ்வரனுடைய சிவனுடைய தலைக்கு வருது. சேஷம் புனாதி, ஜெகத் சேஷம் ஜெகத் புனாதி. அப்போ மகாவிஷ்ணுவுடைய பாதத்திலேந்து வந்த அந்த கங்கா ஜலமானது ஈஸ்வரனோடு சேர்த்து சமஸ்த ஜகத்தையும் பவித்திரப்படுத்துறது அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்படியானத்தினாலே முகுந்தாத் அந்யஹா கோ நாம லோகே பகவத் பதார்த்தா. அந்த முகுந்தன் விட்டால் வேற யாரு பகவத் சப்த வாச்சியம் ஆக முடியும்? ஆக முகுந்தன் தான் பகவான் சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்ப முகுந்தேயவ பகவத் சப்த வாச்சியன்னு இருக்கணும். வாச்சியஸ்ய குணஜாதஸ்ய வித்யமானத்வாத் குணசாமக்ரேகத்துவ லட்சணம் அதிவியாப்தம். இப்ப முகுந்தனிடத்துல அந்த பகவத் சப்த வாச்சியத்துவம் இருக்கே, அதுக்கு வேண்டிய குணங்கள்லாம் இருக்கு போல இருக்க. அப்படியானால் இந்த லட்சணத்தை நீங்க சொல்றது பகவத் சப்த வாச்சியத்துவங்கிறது பரமேஸ்வரனுக்கு லட்சணமாக சொல்ல முடியாது அப்படின்னு கேள்வி, அதிவியாப்தி வருதேன்னு கேள்வி. இது சேன்னா அப்படின்னு இந்த கேள்விக்கு பதில் சொல்றார். அத கஸ்மாதுச்சதே பகவான் இத்தியாதி ஸ்ருதேஹே அனபேக்ஷதயா பிரமாணத்வேன தத் விரோதே விரோதாதிகரண நியாயேன ஏதத் புராணஸ்ய பாதோபபத்தேஹே. மீமாம்சா நியாயத்தை வச்சுன்னு ஒரு பதில் சொல்றார். என்ன பதில் சொல்றார்? இப்ப நான் இதுக்கு முன்னாடி அச கஸ்மாதுச்சதே பகவானிதி அப்படின்னு கேட்டு அதுக்கு உண்டான நிர்வச்சனம் ஸ்ருதியே பண்ணி கொடுத்தது. இப்போ பகவத் சப்தத்துக்கு முகுந்தனை விட்டால் வேற யார முக்கியார்த்தமாக இருக்க முடியும் அப்படின்னு கேட்கறது என்னது? இது புராண வச்சனம். சாட்சாத் பிரத்யக்ஷமான ஸ்ருதி இருக்கே, அது ஸ்வத பிரமாணம் அனபேட்சதையா பிரமாணத்வேனா அப்படின்னு போட்டிருக்கார். அது அபௌருஷயமானத்தினாலே ஸ்வத பிரமாணமாக இருக்கு. அந்த பிரமாணத்துக்கு விரோதமாக இந்த புராணங்கள் இருக்கே, இது அனபேட்ச பிரமாணம் கிடையாது. அது ஸ்ருதிக்கு விரோதமாக இருக்கும் காலத்திலே அதுக்கு விரோதமாக புராணத்துல ஏதாவது சொல்லியிருந்தால் அப்ப அந்த புராணத்தை கவுனமாத்தான் எடுத்துட்டு போகணும். அதுக்கு என்ன நியாயம்னா விரோதாதிகரணம் நியாயேனா விரோதே துவனபேட்சம் சாத் அசதிஹனுமானம் அப்படின்னு ஜெய்மினி சொல்லியிருக்கார். அதாவது ஸ்ருதிக்கு விருத்தமாக ஸ்மிருதியில ஒரு விஷயம் சொல்லப்பட்டு இருந்தால் அப்போ அந்த விஷயத்தை நாம தர்ம பிரமாணமா எடுத்துக்க முடியாது. ஸ்மிருதியை தர்ம பிரமாணமா எடுத்துக்கிறதுக்கு இல்லை. அப்ப இருக்கிற ஸ்மிருதிக்கு வேற விதமா ஸ்ருதியை அனுசரித்து நம்ம அர்த்தம் பண்ணி விடலாம். அது வழி இருந்தா அப்படி செஞ்சுக்கலாம். அப்ப அந்த ரீதியில பாக்கறச்சே புராணம் இந்த அர்த்தத்தை இதுதான் அர்த்தம் அப்படின்னு சொன்னால் ஸ்ருதியால பாதிக்கப்படும். ஸ்ருதி தான் பிரபல பிரமாணம். அதுக்கு விரோதமாக புராணம் சொன்னால் அது பிரமாணம்னு எடுத்துக்கொள்ள முடியாது அப்படின்னு முதல்ல சொல்றார். அதனால ஸ்ருதிக்கு விரோதமா இருக்கிறதுனால இந்த புராணம் சரியில்லை, இதுக்கு பாதம் வரும். பாதோபபத்தே தஸ்மாத் இதம் லட்சணம் நாதி வியாப்தம். ஆக பகவானுக்கு சொன்ன இந்த லட்சணமானது வேற எங்கேயும் போகாது. இந்த பகவானுக்கு தான் கரெக்டா சமன்வயமாகும், வேற மகாவிஷ்ணுக்கு எல்லாம் வராது. அப்போ சேஷம் புனாதீதி எதுக்தம் தது அசமஞ்சசம். ஆனா புராண வாக்கியத்துல ஈஸ்வரனோடு சேர்த்து சம்பூர்ண ஜெகத்தை மகாவிஷ்ணுடைய பாதத்திலேந்து பரப்பிட்ட
அந்த கங்காஜலம் பவித்திரப்படுத்துறதுன்னு சொல்லியிருக்கே, அதுக்கு என்ன அர்த்தம் பண்றது அப்படின்னு கேட்டா அதுக்கு சொல்றார், அது தப்பு, இப்படி சொல்லப்படாது. ததாஹி மகாலிங்க பிராதுர்பாவே பிரம்ம விஷ்ணுபியாம் அநேக வருஷான்வேஷணேனாபி ஆத்யந்தயோர் அதர்சனேன சஹஸ்ர கமலார்ச்சன நியமபங்க பீத்யா விஷ்ணுனா ஸ்வநேத்திரமுத்பாட்ய பரிபூஜன நியம பரிபூரண சந்துஷ்டேன சம்புனா சக்கர பிரதானேன பாணசாரத்யாதி உபகரண பூதைஹி பிரம்ம விஷ்ணுவாதிபிஹி அஜ்ஞாத நிரீக்ஷண மாத்திர திரிபுரதாஹேர சமுத்திரமசனோத்பூத காலகூட விஷ கீலாபிஹி தக்த சர்வாங்க இந்திரோபேந்திராதி அபேட்சித கிருபாவசேன தாதுஷ காலகூட்ட கபலீகரணேன பிரம்ம விஷ்ணுவாதி அஜேய காம தாஹேன தேவ்யாஹ ஸ்வயம்பரே சிசுரூபேண பரமேஸ்வரேண விஷ்ணுவாதி தேவதாங்க ஸ்தம்பனேன மத்ஸ்ய கூர்ம வராக நாரசிம்ஹ விஸ்வக்சேனாதி நிகிரஹேண பிரம்மண பஞ்சமசிரச்சேத சேதாபதானேன இருக்கு, சேத அபதானேன பிரிக்கலாம், அபதானேன இத்தியாதி அநேக மகத்துவ பிரதிபாதகைஹி அநேக ஸ்ருதி புராணைஹி மகாதேவஸ்ய மகத்வே நிச்சிதே நியூனதான் உபபத்தே. இதான் பல புராணங்கள்ல இருந்து எடுக்கிறார், ஸ்ருதியிலையும் சில கதைகள் இருக்கு, எல்லாத்தையும் சேர்த்து பரமேஸ்வரனுடைய மகிமையை வர்ணிக்கிறார். இங்க அது எப்படி இருக்குன்னு கேட்டா, மகாலிங்க பிராதுர்பாவம், ஒரு லிங்க ரூபத்துல சுவாமி பிராதுர்பாவம் ஆயிட்டார். லிங்கத்துல அந்த மேல இருக்க ஊர்துக அவசியம் தெரியல, கீழே எவ்வளவு அடியில எவ்வளவு தூரம் போயிருக்குன்னா அந்த அவசியம் தெரியல. அப்ப என்ன ஆச்சு, பிரம்மா விஷ்ணு ரெண்டு பேரும் ஒரு பக்கம் மேல ஒருத்தர் போறார், கீழே ஒருத்தர் போறார். அது எங்கதான் ஆரம்பம், அதோட அவதியை பார்த்து விடலாம் அப்படின்னு நல்லா அன்வேஷன் பண்ணி பார்த்தாலும் ஆத்யந்தையோர் அதர்ஷனேனா எவ்வளவோ அலட்சா பார்த்தாச்சு, போய் பார்த்தாச்சும் அதனுடைய கடைசி முடிவுக்கு வரல. மேல போக 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 போயிட்டே இருக்கு, கீழே போக போக போயிட்டே இருக்கு, முடிவே இல்லை. ஆக அந்த லிங்கம் எங்க ஆரம்பிக்கிறது எங்க முடியறதுங்கிறது ஆதி அந்தம் தெரியாம போச்சு. அப்படின்னா இதுவே பரமேஸ்வரனுக்கு இருக்கக்கூடிய அசாதாரணமான ஒரு ஐஸ்வர்யம். அதுக்கப்புறம் 1000 கமல புஷ்பத்தினால அர்ச்சனம் பண்றேன் அப்படின்னு சொல்லி விஷ்ணு அந்த நியமத்தை ஏத்துண்டு பண்ணி எண்ணி பார்க்கறச்ச ஒண்ணு குறையிறது. எப்பவுமே எத்தனை தடவை கொண்டு வந்து பார்த்தாலும் ஒண்ணு குறையிற மாதிரி வந்து கொடுத்து. அப்ப என்ன பண்ணினார், சஹஸ்ர கமலத்தால அர்ச்சனம் பண்றதாக ஒரு நியமம் பண்ணினத்துக்கு பங்கம் வராம இருக்கிறதுக்காக தன்னுடைய கண்ணையே அவர் புண்டரீகாட்சரோலியோ அந்த கண்ணையே கமல புஷ்ப ஸ்தானத்துல சமர்ப்பணம் பண்ணினார் அப்படின்னு கதை இருக்கு. அதனால நியமத்தை ஸ்வநேத்திரமுத்பாட்டிய பரிபூஜன நியம பரிபூரணேன அதை பரிபூரணம் பண்ணினார். அப்படி பரிபூரணம் பண்ணி அவரிடத்துல சந்தோஷப்பட்டு சம்புவானவர் பரமேஸ்வரன் என்ன விஷ்ணுவுக்கு சக்கர பிரதானம் சுதர்சன சக்கரத்தை கொடுத்தார் அப்படின்னு வரதுனால விஷ்ணு இவர் அவருக்கு வரம் கொடுக்கக்கூடிய ஸ்தானத்துல இருக்கார், அவரோட பெரியவர்னு தெரிகிறது. அப்புறம் பாண சாரத்யாதி உபகரண பூதைர்ஹி பிரம்ம விஷ்ணுவாதிபிஹி அஜ்ஞாத நிரீக்ஷண மாத்திர திரிபுர தாகேன, இது ஒண்ணு திரிபுர சம்ஹாரம் பண்ணினார். திரிபுர சம்ஹாரம் பண்ணும் போது அந்த சுவாமிக்கு பானமாக இவர் மகாவிஷ்ணுவானார். இப்படி எல்லாம் வரிசையா வர்ணிச்சிருக்கு. சக்ரி நாடீகாசனம் ஈஸ்வரஹ சிகரிணாம் தத் கந்தரோத்தாயினா வேதாக கந்தர்வாக அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு. அதாவது பர்வதராஜன் சுமேரு பர்வத்தம் ஒரு வில்லாகவும் அந்த திரிபுர சம்ஹார காலத்திலே அந்த பரமேஸ்வரனுக்கு ஒரு வில்லாக தனுஷாக வந்தார். அந்த வேதங்கள் நாளும் ரதத்துல பூட்டக்கூடிய குதிரைகளாக வந்தது.
கந்தர்வாக புனரேதத்வச்சரிதே சக்ரி ததுத்தாரகா வா சக்கரே சக்கரே சக்கரே. அதாவது சூரியனும் சந்திரமும் ரசத்துக்கு சக்கரமாக வந்தால் சக்கரத்தை தாரணம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய சக்கரதாரியான நாராயணன் பானமாக வந்தார் இப்படின்னு வர்ணிச்சிருக்கு. இந்த மாதிரி ஒரு விஷயம் வர்ணிச்சிருக்கு. அப்ப இந்த ரீதியில மகாவிஷ்ணு அவருக்கு பானமாகவும் வேற சாரதியாக இன்னொருத்தரும் இப்படி எல்லாம் பல உபகரணங்களாக பிரம்மா விஷ்ணு இவாள்லாம் வந்ததுனாலே அவளை உபகரணமாக வச்சுண்டு பிரதானமாக இருந்து சுவாமி திரிபுரதா சம்ஹாரம் பண்றாருன்னு வருது. அப்ப இந்த ஐஸ்வர்யத்தினாலையும் இவருக்குதான் அந்த பகவத்வம் இருக்குங்கிறது தெரியுது. சமுத்திரமதன காலத்துல இந்த பார்க்கடல அமிர்தத்துக்காக கடைய போய் அது கடையும் போது முதல்ல ஆரம்பத்துல காலகூட்ட விஷம் வந்து கொடுத்து அதுலேருந்து வந்த கீழம்னா ஜுவாலைகள், அந்த விஷம் அவ்வளவு உஷ்ணமானது. அதுல இருந்து வந்த அந்த நெருப்பு ஜுவாலைகள்னால தக்த சர்வாங்கமா போயிட்டா. இந்திரன் உபேந்திரன் எல்லாரும் அப்படி போயிட்டா. உடம்பெல்லாம் நெருப்பு பட்டு எரிஞ்சு போச்சு. அப்பேற்பட்ட சமயத்துல சுவாமி அபேட்சித கிருபா அவசேனா இவருக்கு அவ மேல அனுகிரகம் பண்ணி அந்த கிருபையா தாதிருஷ காலக்கூட்ட கபலீகரணேனா அந்த ஹாலாஹல விஷயத்தை இவர் கபலீகரணம் பண்ணி அவளெல்லாம் சமரட்சித்தார்னு இருக்கு. பிரம்மா விஷ்ணு இவாளாலெல்லாம் ஜெயிக்க முடியாத அந்த காமனை இவர் தகனம் பண்ணி ஜெயிச்சு விட்டார்னு அது வேற இருக்கு. இது ஒரு குணம். தேவ்யாக ஸ்வயம்பரே சிசுரூபேண பரமேஸ்வரேண விஷ்ணுவாதி தேவதாங்க ஸ்தம்பனேன இது ஏதோ ஒரு ஐஸ்வர்யத்தை வர்ணிக்கிறார். தேவியுடைய ஸ்வயம்பரத்திலே சிசுரூபமாக பரமேஸ்வரன் அங்க வந்திருந்த விஷ்ணுவாதி தேவர்களுடைய அங்கத்தை ஸ்தம்பிக்கும்படியாக செஞ்சு விட்டாராம். அதாவது அங்கம் வேலை செய்யல, அந்த மாதிரி பண்ணிட்டார். அப்புறம் மத்ய கூர்ம வராக நாரசிம்ம விஸ்வக்சேனாதி இத்தனை அவதாரங்கள்ல அது உக்ரமா போகும்போது அதை நிகிரகம் பண்ணினாராம். பிரம்மாவுக்கு 5 சிரஸ் இருந்தது, அப்புறம்தான் 4 சிரசு. இவர் ஒரு சிரச கிள்ளி எடுத்து விட்டார். அந்த காரியம் பண்ணினத்தினாலே பஞ்சம சிரச்சேத அபதானேன, அதாவது 5 சிரசு இருந்தது. ஆனா அந்த பிரம்மா தன்னுடைய புத்திரியையே விவாகம் பண்ணிண்டார் அப்படின்னு வருது. அது தப்பு. அந்த தப்பான காரியத்துக்கு தண்டனையாக அவருடைய அந்த ஒரு சிரச சேதம் பண்ணினதாக சுவாமி பண்ணார்னு இந்த மாதிரி கதைகள் இருக்கு. அபதானம் அப்படிங்கிறது என்ன அர்த்தம்னா, அபதானம் கர்மவிருத்தம், அவருடைய ஏற்கனவே செய்த காரியங்கள் இருக்கே அதுதான் அவருடைய அபதானம். இந்த மாதிரிலாம் அவர் பண்ணியிருக்கிறதுனாலே அநேக மகத்துவ பிரதிபாதகைஹி, இந்த மாதிரி பெரிய பெரிய மகத்துவத்தை ஈஸ்வரனுக்கு சொல்லக்கூடிய பல ஸ்ருதிகள் புராணங்கள் எல்லாம் இருக்கு. அப்ப இதனால மகாதேவஸ்ய மகத்வே நிச்சிதே, பரமேஸ்வரன் தான் எல்லாரையும் பெரியவர் அப்படிங்கிற அந்த மகத்துவம் நிச்சயம் ஆயிடுறது. அப்ப அவரை நியூனமாக காமிக்கிறதுங்கிறது சம்பவிக்காது. நியூனதான் உபபத்தேகே. அப்ப என்னதான் பண்ணலான்னு சேஷன் ஜெகத் புனாத்தின்னு சொல்லிட்டாரேன்னு இதை பேசாம விட்டுவிடலாங்கிறார். தியஜேதேகம் குலஸ்யார்த்தே கிராமஸ்யார்த்தே குலம் தியஜேத், கிராமம் ஜனபதஸ்யார்த்தே ஹ்யாத்மார்த்தே பிருத்திவீம் தியஜேத் இதி நியாயேன அநேக ஸ்ருதி புராண விரோதாத் சிவஸ்ய விஷ்ணுபாதோதக தாரண பிரதிபாதகம் அப்பிரமாணம். இப்படி வச்சு விடலாங்கிறார். ஒரு நியாயம் என்னன்னா, ஒரு குலத்தை காப்பாத்தணும் அப்படின்னு சொன்னா அந்த குலத்துல ஒருத்தனை தியாகம் பண்ணியாவது அந்த குலத்தை காப்பாத்திடணும். அத்தனை குலம் வீணா போறதுக்கு காட்டிலும் ஒருத்தனை வெளியில தள்ளி விட்டோம்னா தியாகம் பண்ணோம்னா குலத்தை சம்ரட்சிக்கலாம் அப்படின்னு இருந்தால் அப்ப ஒருத்தனை தியாகம் பண்ணிடுறது குலத்தை காப்பாற்ற வேண்டியது. இது தியஜேதேகம் குலஸ்யார்த்தே. கிராமஸ்யார்த்தே குலத்தியஜே. ஒரு கிராமம்னா அதுல ஏகப்பட்ட குலங்கள் இருக்கும். அந்த குலங்கள்ல கிராமத்தை சம்ரட்சணம் பண்றதுக்காக ஒரு குலத்தையே தியாகம் பண்ணலாம், தப்பு கிடையாது.
கிராமம் ஜனபதஸ்யார்த்தே, பல கிராமங்கள் இருக்கிற அளவுக்கு அவ்வளவு ஜனங்கள் இருக்கக்கூடிய இடம் ஜனபதம்ங்கிறது. ஒரு கிராமத்தை தியாகம் பண்ணினாதான் ஜனபதத்தை காப்பாற்ற முடியும்னு இருந்தால் அப்ப கிராமத்தை தியாகம் பண்ணிடலாம் ஜனபதத்துக்காக. அதே மாதிரி கடைசியில ஒண்ணு இருக்கு, ஆத்மார்த்தே பிருத்திவியின் திஜேத், தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக பிருத்திவியை எதை வேணாலும் தியாகம் பண்ணலாம்னு இருக்கு. அப்ப இந்த ரீதியில பாக்குறச்சே பெரிச காப்பாத்துறதுக்கு சின்னதை தியாகம் பண்ணலாம்னு கிடைக்கிறது. ஒரு அல்பத்தை தியாகம் பண்றது தப்பு கிடையாது. அந்த ரீதியில அநேக ஸ்ருதி புராணங்களுக்கு விருத்தமாக இந்த விஷ்ணு பாதோதக தாரணம் எல்லாம் இங்க சேஷம் புனாத்தி எல்லாம் சொல்லியிருக்கு. அந்த வச்சனமானது பல புராண ஸ்ருதிகளுக்கு விரோதமாக இருக்கிற காரணத்தினாலே அது பிரமாணம் இல்லை அப்படின்னு விட்டுவிடலாம், அப்பிரமாணம் அப்படின்னு சொன்னார். அல்லது கிருஷ்ணஸ்ய ஸ்துதி பரம், கிருஷ்ணஸ்ய நாரதாதி பாதோதக தாரணாதிவத்து விஷ்ணு ஸ்துதி பரம் வா, இப்படியாவது சொல்லலாம். கிருஷ்ணாவதாரத்தை அவர் நாரதருக்கு கால லம்பி அந்த ஜலத்தை தலையில தாரணம் பண்ணிக்கிறான்னு இருக்கு. அப்ப கிருஷ்ணர் தானே, அவருடைய பாதோதகம் தான் கங்கை. ஆனா அவரே நாரதருடைய காலை அலம்பி அந்த ஜலத்தை சிரசுல தாரணம் பண்ணிக்கிறா அப்படின்னு இருக்கு. அது எதுக்காக வந்தது? இது ஸ்துதியர்த்தம். அது அவ்வளவு சக்தியாக்கா அவள் பிராமணனுடைய பாதவதுக்கம் அவ்வளவு சக்தி அப்படின்னு காண்பிக்கிறதுக்காக. அந்த மாதிரி விஷ்ணு ஸ்துதி பரம், விஷ்ணுவ ஸ்தோத்திரம் பண்றதுக்கு இந்த மாதிரி சொல்லியிருக்கு. அதுல தாத்பரியம் இல்லை, அப்படியாவது வச்சுக்கலாம். யதா கங்கா ஹைமவதி ஜாதா ததா சிரசா திருதா ததாச்ச ராமாயணே சிரசா தாரயிஷ்யாமி சைலராஜசுதாமகம் அப்படின்னு இருக்கு. பவாங்கபதிதம் தோயம் பவித்ரமிதி பஸ்பிருஷு இது ஜன்மாந்தரே கங்காயாக விஷ்ணுபாதோதக பிரசங்க இது எத்கிஞ்சிதேதது. அல்லது இப்படியாவது சொல்லலாமாம், ராமாயணத்திலே கங்கைய ஹிமவானிடத்திலேருந்து வந்ததாக சொல்லியிருக்கு. யதா ஹைமவதி ஜாதா, ஹிமவத்திலேந்து, ஹிமவான்கிறது பர்வதம், ஹிமவத் பர்வதம், அந்த பர்வதத்திலேருந்து இந்த கங்கை எப்போது உண்டானதோ அப்போ அத சிரஸ்ல தாரணம் பண்ணிட்டார் சுவாமி அப்படின்னு ராமாயணத்துல இருக்கு. சிரசா தாரயிஷ்யாமி சைலராஜ சுதாம் அகம் அப்படின்னு ஒரு இடத்துல இருக்கு. நான் சைலராஜ சுதான்னு சொன்னதுனால அந்த ஹிமவான் இடத்துல இருந்து பிறந்தது அப்படின்னு தெரியுது. அங்கதான் முதல்ல உற்பத்தி. பவாங்கபதிதம் தோயம் பவித்ரமிதி பஸ்புருஷு அப்படிங்கிற வச்சனத்தினாலே சுவாமியோட சரீரம் பட்டு அங்கம் பட்டு கீழே வந்ததுனாலே அந்த கங்காஜலம் அதீவ ரொம்ப பவித்திரமானதுன்னு சொல்லி அதுல ஸ்நானம் பண்ணாங்க. இப்படியெல்லாம் வாக்கியம் ராமாயணத்துல இருக்கிற காரணத்தினாலே இதுக்கப்புறம் அடுத்த ஜென்மாவில கங்கையானது விஷ்ணு பாதோதகமாக ஆனது அப்படியாவது வியாக்கியானம் பண்ணிக்கலாம். விஷ்ணுவுடைய பாதத்திலிருந்து கங்கை வந்தது அப்படிங்கறத ஆரம்பத்துல அப்படி இல்லை, இது இன்னொரு ஜென்மாந்தரத்துல விஷ்ணு பாதோதகமாக வந்ததாக வச்சுக்கலாம். இது யத் கிஞ்சிதேதது. அதனால நீங்க இந்த மாதிரி ஒரு சங்கை பண்ணேரே, ஈசனோடு சேர்ந்து சமஸ்த ஜெகத்தையும் கங்கை விஷ்ணு பாதோதகமாக இருக்கிற காரணத்தினால பவித்திரப்படுத்துறது அப்படின்னு சொல்லியிருக்கு. அதனால ஈஸ்வரனை எப்படி எல்லாரையும் விட பெரியவனாக சொல்ல முடியும்னு கேள்வி கேட்டாலே அந்த கேள்வி ஒண்ணும் இல்லாம போயிடுத்து இப்போ அப்படின்னு. அது சரியான அதுக்கு நீங்க காண்பித்த அந்த பிரமாணமே இல்லே அப்படின்னு ஆயிடுச்சு. யதா கங்கா பாவனி ஏவம் விஷ்ணுபாதோதகமபி பாவனம் இத்தியத்ர தாத்பர்யம். கங்காதி சர்வநதீனாம் உற்பத்தி பரமேஸ்வராதேவ இது மாண்டூக்கியோபனிஷதி ஸ்ரூயதே. மாண்டூக்கியோபனிஷதி இல்ல, முண்டகோபனிஷதின்னு சொல்லணும். அதாவது கங்கையாவனது எப்படி பவித்திரப்படுத்துறதோ, எல்லாரையும் பவித்திரப்படுத்துறதோ அத போல விஷ்ணு பாதோதகமும் நம்மள சுத்தப்படுத்தக்கூடியது, பவித்திரமாக்கக்கூடியது அப்படிங்கிற தாத்பரியத்துல ஒன்னாவ காவிய பாஷையில பேசியிருக்கு. ஆக கங்கையே விஷ்ணு பாதோதகம் இல்ல, விஷ்ணு பாதோதகம் வேற, கங்கை வேற அப்படின்னு கிரந்தக்காரர் நினைக்கிறார். கங்காதி சர்வ நதிகளும் எங்கேருந்து உற்பத்தி ஆனதுன்னு சொன்னா பரமேஸ்வரன் இடத்துல இருந்து உற்பத்தி ஆயிருக்கு அப்படிங்கிறது மாண்டூக்கியோபனிஷதம்னு போட்டிருக்கு. ஆனா அது அப்படி தெரியல. அத சமுத்ரா கிரேஷ்ட சர்வே அஸ்மாத் செந்தந்தே சிந்தவ சர்வரூபா, இது முண்டகோபனிஷத்துல வருது.
இந்த சமுத்திரம் என்ன, கிரிகள் என்ன, சிந்துகன நதிகள் என்ன, இது எல்லாமே அந்த பரமேஸ்வரனிடத்திலேருந்து பிறந்து இந்த பூமியில அது பாட்டுக்கு ஓடின்னு இருக்கு அப்படின்னு நிரூபணம் பண்றது. ஆக இது இவரிடத்திலேருந்து வந்ததுதான், இது தெரியுது பரமேஸ்வரனிடத்திலேருந்து வந்ததுன்னு. மகோபனிஷதி அபி யஸ்மாத் ஜாதா ந பரா இதி புராணேஷ்வபி ஈஸ்வரஸ்ய பிராமண்யத்வாவகமாத். மகோபனிஷத்துல இந்த மாதிரி இருக்கான், யஸ்மாத் ஜாதா ந பரா அப்படி ஏதோ வச்சனம் சொல்ற, பூர்ணமா தெரியல இது என்ன வச்சனம்னு. இது எல்லாமே பரமேஸ்வரனிடத்துல இருந்து உண்டாகிறதுங்கிறது மாத்திரம் புரிகிறது. ஈஸ்வரனுக்கு பிராமணியம் சொல்லப்பட்டிருக்கான் புராணத்துல. அது எங்கன்னு கேட்டா, துவன் தேவேஷு பிராமணோசி அகம் மனுஷ்யேஷு அப்படின்னு ஒரு மந்திரமோ இது புராணபுரமோ இது. அதாவது தேவர்களுக்குள்ள ஈஸ்வரன் பிராமணனா, மனுஷர்களுக்குள்ள இப்ப பேசுறவன் இந்த மந்திரத்தை சொல்லக்கூடியவன், இந்த ஸ்தோத்திரம் பண்றவன் பிராமணன். இது பிரபத மந்திரத்துல இந்த மாதிரி அவரை பிராமணனாக சொல்லப்பட்டிருக்கு. திரிவிருத் ஸ்தோம இந்திரஸ்ய பாகோசி விஷ்ணோர் ஆதிபத்தியம் க்ஷத்ரம் ஸ்மிருதம் இது சம்ஹிதாயாம். திரிவிருத்தோமமானது இந்திரனுடைய பாகமாம், அது விஷ்ணுவுடைய ஆதிபத்தியம், அது க்ஷத்ரம் ஸ்மிருதம்னு க்ஷத்ரியனாக சொல்லிருக்கு விஷ்ணுவை. இது ஒரு சம்ஹிதையில சொல்லியிருக்கான். மகோபனிஷத்துல பிரம்மாதிபதி இதி பதேன பிரம்மச்சாசு அதிபதிஷ்ட இது கர்மதாரய சமாசாஸ்ரயணேன பிராமணத்துவ பிராமணாதிபத்திய பிரதிபாதனேன பிரம்மாதிபதி பிரம்மணோதிபதி இது ரெண்டும் அங்க சொல்லியிருக்கு. பிரம்மாதிபதினா ஸ்வயம் அவர் பிராமணரா இருக்காராம், அது கர்மதாரய சமாசம். பிரம்மாச்சாசு அதிபதிஷ்ட பிரம்மாதிபதி அப்படின்னு. பிரம்மணா அதிபதி அப்படிங்கிறதுல பிராமணாளுக்கெல்லாம் அதிபதியாகவும் இருந்துட்டு இருக்கார், ஸ்வயம் பிராமணனா இருந்துட்டு இருக்கா, பிராமணாளுக்கும் அதிபதியா இருந்துட்டு இருக்காராம். அதனால சர்வேஷாம் பிராமணானாம் கூட்டஸ்தத்வாது, சகல பிராமணாளுக்கும் அவர் தான் கூட்டஸ்த புருஷரா இருக்கார் சுவாமி. தேன பரமேஸ்வரேன அபரவர்ண பாதோதக தாரணம் கிரியதே. இப்படி இருக்கக்கூடிய அந்த பரமேஸ்வரன் அவரை விட கீழ்வர்ணமா இருக்கக்கூடிய க்ஷத்ரிய வர்ணமா இருக்கக்கூடியவருடைய பாதோதகத்தை தன்னுடைய சிரசில தாரணம் பண்றார் அப்படின்னு சொல்றது அது சரியா இல்லைன்னு. தாரணம் கிரியதே இது பிராமணாபிஜனா கஷ்டிதபி நவததி. ஒரு பிராமணனாக இருப்பவன் யாருமே இந்த மாதிரி சொல்ல மாட்டா. இது அலம் அதி பிரசங்கேனா. ஆக இவ்வளவு தூரம் விசாரம் பண்ணிங்க. அந்த பகவத் சப்த வாச்சியமானவர் பரமேஸ்வரன் தான். இந்த பகவத் சப்த வாச்சியம் இவர் ஆக முடியாது. இவரை பகவான்னு சொல்லப்படாதுன்னு சொல்லல. எப்படி சொல்லலாம்னு சொன்னா, துவத் சன்னிகர்ஷதா பகவத் சப்த முக்கியார்த்தமா இருக்கக்கூடிய அந்த பரமேஸ்வரனுக்கு சமீபமாக அவரோடு நெருங்கி இருக்கிற காரணத்தினால இவரையும் பகவத் சப்தத்தினால சொல்லலாமே தவிர நேரடியான முக்கிய வாச்சியம் இவர் இல்லே அப்படிங்கிறத இவ்வளவு தூரம் நிரூபணம் பண்ணிட்டார். இந்த 34வது ஸ்லோகம் இதோட பூர்த்தி ஆயிடுத்து. இதோட நாம வச்சுப்போம்.